இதுவரையிலும் பார்த்தா எப்படிம்பாங்க, நீங்க கவுண்டர் நீங்க கட்சி அப்படி கட்சி வைக்கிறீங்களா, கல்ல இருக்கிறீங்களா, நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க ஆளு கட்சிக்காரரு. இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப அதை செஞ்ச உடனே நம்மள மேல எரிஞ்சு விடுறாங்க. முதல்ல செய்யுங்கன்னு சொன்னாங்க, இப்ப செஞ்ச காட்டி எரிஞ்சு விடுறாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு நாம அரசியலுக்கு வரப்படாது, அதற்காக செஞ்சு கொண்டிருக்காங்க. ஒருத்து சொல்றாரு, நீங்க என்னையா இங்க பார்த்தாலும் கொங்கு நாட்டு காவலர் கொங்கு நாட்டு காவலர். நான் சொன்னேன், ஆமாங்க உங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டின் காவலர் இருக்கிறாரு, அவரு சொல்லாம அவர் தமிழ்நாட்டு காவலராம நான் கொங்கு நாட்டு காவலர், அவர் தமிழ்நாட்டின் காவலர் சொல்றாரு, நான் கொங்கு நாட்டின் காவலர் சொல்லக்கூடாதா? ஆகவே நம்மளுடைய அரசியல் கட்சியை பொறுத்தவரையிலும் கொங்கு நாட்டுக்காக, கொங்கு நாட்டிலே வாழுகின்ற அத்தனை சமுதாயத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் கொங்கு நாடு முன்னேற்ற பேரவை. இந்த கொங்கு நாடு 10 மாவட்டத்தை உள்ளடக்கி நம்மளுடைய கொங்கு நாடு முன்னேற்ற பேரவை வலுவுள்ள அமைப்பாக மாற்றினால், நான் சொன்னேன் இதுவரையில் எத்தனை திட்டங்கள் படித்தேன், அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்ற முடியும், அத்தனை திட்டங்களை நிறைவேற்ற முடியும். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்ற 32 மாவட்டத்திலே 10 மாவட்டங்கள் கொங்கு நாடு மாவட்டம். கிருஷ்ணகிரியிலிருந்து தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், நீலகிரி. அதுல 11வது மாவட்டமா பொள்ளாச்சியை மாவட்டமாக்கணும். பொள்ளாச்சியை மாவட்டம் ஆக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு. அதை நனவாகிவிடும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இப்படி நம்மளுடைய கொங்கு நாட்டுக்காக ஆரம்பித்த கட்சியை அவர்கள் என்னென்னமோ சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், மாற்று கட்சியில் இருக்கிற நண்பர்களே, நீங்களும் கொங்கு நாட்டை சேர்ந்தவர்கள் தான், நீங்களும் கொங்கு நாட்டிலே வாழ்கிறவர்கள் தான். நீங்க கொங்கு நாட்டுக்காக ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கின்றோம், நாங்க கொங்கு நாட்டுக்காக ஆரம்பித்திருக்கின்றோம். நீங்கள் கொங்கு நாட்டிலே வாழ்கிறவர்கள், நீங்களும் கொங்கு நாட்டுக்காரர். நீங்கள் நாளைக்கு நீங்களே கூட இந்த கட்சிக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம் வரும், வந்து சேரலாம். ஆனால் இப்பொழுது இதை கேவலமாக திட்டாதீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நீங்கள் என்ன செய்தீர்கள்? முதல்ல இவங்க சொன்னது, நாமளுடைய வேட்பாளர்களை ஏப்ரல் 6ஆம் தேதியே நாம பொள்ளாச்சியில அறிவித்து விட்டோம். நாம தேர்தலில் நிக்கிறது என்று முடிவு செய்து விட்டது. மார்ச் 27ஆம் தேதியை முடிவு செஞ்சுட்டோம். ஏப்ரல் 1ஆம் தேதி முடிவு செய்வதாக நமக்கு செயற்குழுல முடிவு செஞ்சுட்டோம். 6ஆம் தேதி பொள்ளாச்சியில 12 வேட்பாளர்களும் அறிவித்து விட்டோம். நீங்க எல்லாம் எப்ப சீட்டு வாங்கிட்டு வந்தீங்க? இவங்க எல்லாம் எப்ப சீட்டு வாங்கிட்டு வந்தாங்க? ஒருவேளை இவங்க சீட்டு வாங்கிட்டு வந்திருப்ப நாம எலெக்ஷன் நிக்கணும் அறிவிச்சிட்டோம்ல? சொல்லுங்க. இல்ல அவங்க சீட்டு வாங்கிட்டு வந்த ஒரு பாடு நாம எலெக்ஷனுக்கு அறிவிச்சா கூட நாங்க வாங்கிட்டு வந்த ஒரு பாடு எங்களுக்காக நீங்க ஆரம்பிங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்கன்னு சொல்லலாம். நாம ஆரம்பிச்சது, நாம 6ஆம் தேதியே பொள்ளாச்சியிலே வேட்பாளரை அறிமுகப்படுத்தி விட்டோம் மிகப்பெரிய கூட்டத்தில். அதுக்கப்புறம் இந்த வேட்பாளர்கள் மாற்று கட்சியில நிக்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த வெடியான 22ஆம் தேதி ஒருத்தருக்கு பேப்பர்ல ஒருத்தருக்கு 19ஆம் தேதி வந்தது. அது வரையில் அவங்க வேட்பாளர் அவங்களுக்கு தெரியுமா? தெரியுமா சொல்லுங்க. அந்த அவருடைய வேட்பாளர் அதுவரையிலும் எல்லா ஓட்டலையும் மெட்ராஸில் நிறைஞ்சு போச்சு. பொள்ளாச்சி பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு கட்சிக்கு 25 பேர் அங்க மெட்ராஸில் ஓட்டல் 20 நாளா இருந்தாங்க, ஒரு கட்சியில மட்டும். இன்னொரு கட்சியில 36 பேர் இருந்தாங்க. 36 பேர் என்கிட்ட எனக்கு ஒருத்தருங்க சீட்டு ஒருத்தர் முன்னாடி இல்லைங்க எனக்கு தான் கொடுத்துட்டாங்க. தினம் ஒருத்தர் இல்லைங்க அந்த சீட்டு எம்டிஎம்கே கொடுத்துட்டாங்க ஒருத்தர். இப்படி தினமும் ஒரு பேச்சு. யாரு வேட்பாளர் தெரிவதற்கு 22ஆம் தேதி ஆட்சி வேட்பாளர் யாரும் தெரிவதற்கு. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, நான் சொன்ன நீங்க எல்லாம் வேட்பாளர் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாலே நாங்க பிரச்சாரத்தை துவக்கிட்டோம். நாம் அதுக்கு முன்னாலேயே 1ஆம் தேதியே மாசாணியம்மன் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு
ஏப்ரல் 1ஆம் தேதி மாசாணியம்மன் கோயிலில் போய் சாமி தரிசனம் வச்சுட்டு நாங்க அப்பவே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா உங்களுக்கெல்லாம் அங்க சீட்டு கொடுத்தா தான் வந்து இங்க எலெக்ஷன்ல நிக்க முடியும். அங்க சீட்டு வாங்காம நீங்க எலெக்ஷன்ல உங்களுக்கு நிக்க முடியாது. உங்களுக்கு சீட்டு கொடுக்கிற தலைவரும் தலைவியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீட்டு அவங்க கொடுத்தாலே நம்ம ஜெயிச்சிடலாம் நினைக்கிறீங்க. மக்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறது இல்ல. மக்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க மறந்துடுறாங்க. ஓட்டு போடுவதற்கு மக்கள் இருக்கிறாங்கிறதே மறந்துடுறாங்க. அந்த கட்சியில் போய் சீட்டு வாங்கிட்டு வந்தாலே ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை